முதல் செய்தியாக இன்னும் சில மாதங்களே இருக்கு தமிழகத்துல 2026க்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு. கூட்டணி கட்சிகள் ஆங்காங்கே யார் கூட வைக்க போறோம் அப்படிங்கிற டாக்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ மத்திய அரசின் உளவுத்துறை ரிப்போர்ட்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கிறதா பத்திரிகை செய்தி வந்திருக்கு. ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி எஸ்ஐஆர்ல இருந்து ஒரு 94 லட்சம் வாக்கை நீக்கிட்டாங்க. அப்போ ஒரு தொகுதிக்குன்னு கணக்கு பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 கோடி. இதை டார்கெட்டா வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இதுல கூடுதலா கவனிக்க வேண்டியது என்னவா இருக்கு அப்படின்னா, ஜெயிக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறதையும் அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்ல கொடுத்திருக்கிறதா பத்திரிகை செய்தி போட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்முடைய பாரத நாடு. இந்த ஜனநாயக திருவிழா, தேர்தல் திருவிழாவை கேவலப்படுத்தக்கூடிய மாதிரி பல கண்டுபிடிப்புகளை தமிழகம் அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்கிறது. அது பாத்தீங்கன்னா திருமங்கலம் ஃபார்முலா. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா எனக்கு இந்த மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்கின்ற அந்த ஒரு ஃபார்முலாவை இந்தியாவிலே முதலாக அரங்கேற்றியது திமுக. இப்ப நீங்க விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பார்த்திருப்பீங்க. ஒரு கண்டுபிடிப்பு அந்த உடனே அது மேம்படுத்தப்பட்ட அடுத்த பதிப்பு வரும். ஒரு உதாரணம் சொன்னேன், சின்னு ஒரு லாங்குவேஜ் கம்ப்யூட்டர்ல கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு அது மேம்பட்ட பதிப்பாக C++, அடுத்து மேம்பட்ட பதிப்பாக ஜாவா, இப்படி வருகிறது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, திருமங்கலம் ஃபார்முலா அடுத்து மேம்பட்ட பதிப்பு ஆர்கே நகர் ஃபார்முலா, ஈரோடு ஃபார்முலா, இப்படி இந்தியாவுக்கே புதிய புதிய ஃபார்முலாக்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வெற்றிகரமாக நிலைநாட்டிய பெருமைக்குரியது இந்த திராவிட கலாச்சாரம். அவங்க லாங்குவேஜ்லன்னா இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருந்திருக்காங்க. அதனால அந்த தெம்புதான் என்ன பண்றாங்க, எப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறனற்ற ஆட்சி நடத்தினாலும் சரி, ஹிந்துக்களை இழிவுபடுத்தினாலும் சரி, கடைசியா இழிச்சமாய 2000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தவன விலைக்கு வாங்கி விடலாம். இந்த ஓட்டர் வாக்காளர் விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சீப்பஸ்ட் கமாடிட்டி அப்படி அவங்க நினைக்கிறாங்க. அதனால இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பாருங்க, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏற்கனவே அறிவிச்சாச்சு, மகளிர் அந்த உரிமை தொகையா, மகளிர் உரிமை தொகை இரட்டிப்பாகுமா, இன்னும் எவ்வளவு கூடுமா, 500 ரூபாய் கூடுமா, 1000 ரூபாய் கூடுமா, அப்படி சில ஊகங்கள்லாம். இதெல்லாம் எதுக்குன்னா இவங்களை கமிட் பண்ண வைக்கிறதுக்காக, பணத்தை வீசி எறிந்து மக்களை வாங்கக்கூடிய ஒரு டெக்னிக். அப்புறம் பொங்கல் பரிசு தொகுப்பு, அது இதனுடைய முன்னோடி. இல்ல, இப்ப அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு, சஸ்பென்ஸா வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதாவது ஓட்டுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா நீங்க கேள்வி கேட்பீங்க, பொங்கல் பரிசு தொகுப்பை எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்த கேள்வி கேட்க முடியாது. ஆனா மக்களை தே ஆர் லூரிங், அந்த மாதிரி இது பண்றாங்க, வாங்க 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 எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இப்படியெல்லாம் மக்கள் பணம் கொடுத்தால் ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தை மனப்பான்மை மக்களிடம் ஏற்படுத்திய காரணத்தினால் அந்த தெம்புல இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இவங்களாம் என்ன சொல்லுவாங்க, பீடாவாயன், பானிபூரி விற்கிறவன். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா விவரமா ஓட்டு போடக்கூடிய பீகார் அந்த பீடாவாயன் தான். சரியான தேசிய கட்சி, சரியான ஆட்சி கொடுக்கக்கூடிய நல்ல நிர்வாகத்திறனுடைய கட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய பீடாவாயன்கள். தமிழ்நாட்டு வாயன் எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லா குடிகாரனும் மப்பும் இதா இருக்கான், அவ்வளவுதான். சினிமா, குடி, இதோட சரி. பிரியாணி 1000 ரூபாய் குவார்டர் ஓட்டு போட்டுரும். அப்ப மக்களை குடிகாரர்களாக பணம் வாங்கி ஓட்டு போடக்கூடிய பிச்சைக்காரர்களை போல கருதக்கூடிய திராவிட மாடல். தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் இந்த வார்த்தையை நான் சொன்னது தப்பா எடுத்துக்க வேண்டாம், அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் பேஸ்புக்ல இன்னைக்கு காலையில் ஒருத்தர் போட்டிருக்காரு, நீங்க சொன்னீங்க இல்லையா, 1 கோடி, கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீக்கமாயிருக்கு இல்லையா. அப்போ ஒரு தலைக்கு இத்தனைன்னு கணக்கு அவங்க ஏற்கனவே கணக்கு போட்டிருப்பாங்களே. அப்ப 1 கோடி வாக்காளர் போயாச்சு இல்லையா. இப்ப ஏற்கனவே 2 நோட்டு கொடுத்தீங்க, இப்ப 4 நோட்டு கொடுங்க, எங்களுக்கு லாபம், 2000 கொடுங்க, 1000 கொடுக்குறீங்க. எப்படி பாருங்க, எக்ஸ்ட்ரா சரக்கு அடிக்கலாம், 2 நாளைக்கு அடிக்கலாம். அறிவார்ந்த சமூகம். அப்படிப்பட்ட அறிவார்ந்த சமூகமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. The people deserve the government. எப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த மனிதர்கள் இருக்கிறார்களோ, ஓட்டு போடக்கூடிய இருக்கிறார்களோ, அந்த தகுதிக்கு ஏற்ற அரசு தான் வரும். அப்படி பார்க்கும்போது தமிழகத்தை விட தகுதி வாய்ந்த வாக்காளர்களாக பீகார் மக்கள் என் கண்ணுக்கு தெரிகிறார்கள். உண்மையே அதுதான். அதனால
இதுல என்ன ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்யறாங்க. 40 கோடின்னு திட்டம் போட்டிருக்காங்க. அதுல வந்து கேண்டிடேட் வந்து ஒரு 10 கோடி செலவு பண்ணணும், கட்சி தலைமை 20 கோடி கொடுத்துரும், பாக்கி 10 கோடியை வந்து தொழிலதிபர்கள் தங்களுக்கு ஆதரவானவர்கள்ட்ட வசூல் பண்ணிடுவாங்க. இப்ப ஒரு வேட்பாளர் MP வேட்பாளராக ஜெயிக்கக்கூடிய ஒருத்தர் 40 கோடி செலவு செய்திருக்கிறார் என்று கணக்கு கொடுக்கிறாருன்னு வச்சுக்கலாம். கொடுக்க மாட்டாங்க யாரும். அதை வந்து அவருடைய தண்டிக்கக்கூடிய ஏற்பாடு இருக்கு, சட்டங்கள் இருக்குங்க. ஆனால் 40 கோடி செலவு பண்ணி தான் இருக்காங்க. போன எலெக்ஷன்லயே அப்படிதான் நடந்தது இல்லைங்களா? அப்ப ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் அந்த வேட்பாளர் தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிற சட்ட ரீதியான அந்த ஏற்பாடு இருக்கின்றது. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் எங்க இருக்கு? அது இல்லையே. சரியா ரொம்ப தீவிரமாக இது வந்து கடைபிடிக்கப்பட்டால் மட்டுமே இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்காமல் காப்பாற்ற முடியும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி, அதாவது குறிப்பா சொன்னோம்னா திராவிட கட்சிகள், திமுக அதிமுக ரெண்டுமே இந்த நீங்க எது பாத்தீங்கன்னா வந்து இந்த பொருட்கள்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சப்ளை செயின் லைன் என்று சொல்வார்கள். இதுல மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, அதாவது கடைசி மட்ட ஆள் வரைக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் செயின் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட். 10 பேர், அந்த 10 பேருக்கு ஒழுங்கா போச்சா செக் பண்றது ஒரு ஆளு, அந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு சேர்ந்து இன்னொரு ஒரு ஆள், இப்படி ஒரு செயின். எதுக்காக செயின் ஏற்படுத்துறான்? இந்த 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கடைசி வரைக்கும் போய் சேருவதற்கான சப்ளை செயின் 2 கட்சி ஏற்படுத்தி இருக்காங்க. அந்த செயின் மூலமாக வெற்றிகரமாக பணம் போய் சேர்ந்திருக்கின்றது என்று மக்களே சொல்கிறார்கள். ஆனாலும் கூட யாரும் தண்டிக்கப்படவில்லை. ஆகவே கடுமையாக தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்தால் மட்டுமே இந்த நிலை மாறும். அல்லது மக்களா திருந்தணும். விலைக்கு வாங்க முடியாத மக்களாக மக்கள் மாறணும். அப்பதான் மாறும். அதனால உளவுத்துறை தகவல் ஐயோ இந்த மாதிரி ஆகிறது என்று புலம்பிலாம் பிரயோஜனம் இல்லை. எப்படி வந்து இதை இன்னும் கொஞ்சம் கடுமையாக இந்த சட்டங்களை அமல்படுத்துவது என்ற யோசனை மத்திய அரசும் சரி அல்லது தேர்தல் கமிஷனும் அவர்கள் யோசித்தால் மட்டுமே இதை தடுக்க முடியும் என்று நான் கருதுகிறேன்.